பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டின் முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் 29வது நாள் பயணம் இன்றாகும். இந்த வாகன தொடரணி தற்போது தேவேந்திர முனையை சென்றடைந்துள்ளது. MTV MBC ஊடக வலையமைப்பானது ஊடகத்துறை அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துடன் இணைந்து இந்த வாகன தொடரணியை ஏற்பாடு செய்துள்ளது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டின் முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் இன்றைய ஆரம்ப நிகழ்வு தம்புளை நகரில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் ஆரம்ப பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். පුනාපොටි අගනුවර කරගත් තුවලු දේශයේ තුවලු භාෂාව හා ඉංග්‍රීසි භාෂාව භාෂාවන් ලෙස පිළිගැනීමට ලක්වදී ඩොලරය මෙම රාජ්‍යයේ ප්‍රධාන මුදල් ඒකකය වේ. பின்னர் தேசிய கொடிகளை ஏந்திய விசேட வாகனத்தில் டுவாலு நாட்டின் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. தபால் சேவைகள் பிரதி அமைச்சர் சனத் ஜெயசூரியவினால் இந்த கொடி ஏற்றப்பட்டது. අපේ රටට රටවල් 52ක නායකයෝ මේ උත්සවයට සම්බන්ධ වෙනවා. ඒ වගේමයි මේ උත්සවයේදී இந்த நிகழ்வில் 52 நாடுகளைச் சேர்ந்த அரசு தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்த சந்தர்ப்பத்தில் எமது நாட்டின் அபிவிருத்தி தொடர்பில் 52 நாடுகளின் அரசு தலைவர்களுக்கும் காண்பிக்க முடியும். 30 வருட கால யுத்தத்தை நிறைவு செய்ததன் பின்னர் எமது நாடு செல்லும் பயணத்தை காண்பிக்கக்கூடிய வாய்ப்பு கிட்டியுள்ளது. MTV MBC ஊடக வலையமைப்புக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பருத்தித்துறை முதல் தேவேந்திர முனை வரை இந்த வாகன தொடரணி பயணிக்கின்றது. මෙවැනි දෙයක් පටන් අරගත්ත අපේ එදුරු තුඩුවෙන්